மாங்காய் ஊறுகாய்னா எப்பவும் ஒரே மாதிரி போட்டு சாப்பிட்றது இல்லைம்மா. இது வந்து அவிச்ச மாங்காய் ஊறுகாய், ஸ்வீட் மாங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பார்க்கலாம். ஒட்டு மாங்காய் சீசன் முடிய காட்டியும் ஒரு ஸ்வீட்டு ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்கூட்டியே இதை போடலை. இப்போ வந்து மாங்காய் செங்காவாக இருக்க உள்ளே போட்டாக்கா ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு வருஷம் கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்வீட்டு ஊறுகாய் செய்யலாம் வாங்க. வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். வாங்க இன்றைக்கி ஊறுகாய் இன்றைக்கி செஞ்சிடலாம், பார்த்துடலாம். ஒரு கத்தியால் இந்த காம்பை அப்படி நறுக்கிட்டு தோலை சீவி எடுத்துடலாங்க. சரிங்களா? கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். அப்படியே சீவிட்டு இந்த மாங்காய் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டுக்கிடுங்க. அப்போ தான் அந்த பால் அந்த கரகரப்பு எல்லாம் போயிடும். அழகாக செதுக்கிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்து துணியால் துடைச்சிருங்க. நாலு மாங்காவையும் தோல் சீவி எடுத்தாச்சு. இதை கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேம்மா. கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன். மாங்காயை இந்த நீல வாக்கில் அப்படியே துண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. மாங்காய் நல்லா முத்திருச்சு. பழம் பழுக்கிற நாள் ஆயிடுச்சுல்ல. இப்படி துண்டு போட்டுக்குங்க. எல்லாத்தையும் துண்டு போட்டு காட்டுறேன். இந்த மாங்காவை நீல வாக்கில் கட் பண்ணிடலாம். இந்த திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இது பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிம்மா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்தவங்களுக்கு போவோம். நீல வாக்கில் நல்லா நறுக்கி இந்த ஸ்வீட் மாங்காய் இருந்தால் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாக்கா எடுத்து சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தையும் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. சரிங்களா? நறுக்கியாச்சுமா. 4 மாங்காயை நறுக்கிட்டேன். இந்த விதை பகுதியில் உள்ள மாங்காய் இருக்குது. இது நாளைக்கு குழம்புல போகிறதுக்காக வச்சுட்டேன். வாங்க பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை சூடாக்கிக்கலாம். தண்ணி சூடு வரட்டும். நான் இந்த சட்டியில் இட்லி அவிச்சேன், அதனால் இந்த இட்லி சட்டிலேயே வச்சுட்டேன். நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ இந்த மாங்காயை இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம், ரொம்ப மாங்காய் குழஞ்சி வேகக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். வெந்துருச்சுங்க, 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இதுக்கு மேலே வேகக்கூடாது. 5 நிமிஷம் தான் டைம் மாங்காய் வேகிறதுக்கு. இப்போது தண்ணியை இதில் வடிச்சிடுறேன். அப்படியே தண்ணீரை வடித்து எடுத்துடலாம்.
பார்த்தங்களா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பார்த்தங்களா. நல்லா ஒட்ட வடிச்சிட்டு இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். மாங்காயை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ வந்து அதில் இதில் வந்து 200 கிராம் சீனி போடுறேன். இது கரெக்டாக இருக்கும். இந்த 4 ஒட்டு மாங்காய்க்கும் நான் 200 கிராம் சீனி போட்டிருக்கேன். இது நல்லா இப்படி குலுக்கி பார்த்தங்களா. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இது காலையில் பார்க்கலாம். இந்த ஊறுகாய் போடக்குள்ள நீங்கள் நைட்டு போட்டால் நல்லாயிருக்கும். நைட்டு போட்டால் தான் இதை அவிச்சிட்டு இதில் சீனி போட்டு குலுக்கி வச்சுருந்தா பொழுது விடிஞ்சு வெயிலில் வைக்கலாம். அதனால் நைட்டில் செய்யுங்க. பொழுது விடிஞ்சு பகலில் செஞ்சாக்கா வந்து திரும்பி காய வைக்கிறதுக்கு முடியாது. இது நைட்டு ஒவ்வொரு நைட்டு இருந்தாக்கா காலையில் எடுத்து காய வைக்கலாம். காலைல பார்க்கலாம். இப்போ மாங்காய் ரெடி ஆகிடுச்சுமா. ஒரு நைட்டு அப்படியே விட்டுட்டேன். பாருங்க, சீனி பாகில் அப்படியே ஊறி சீனி தண்ணியில் ஊறி அப்படியே இதாகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே தாம்பாளத்தில் ஒத்தையாக வச்சிடலாம். நீங்கள் கையால் வச்சாலும் சரி, இடுக்கியால் வச்சாலும் சரி. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாங்காய். இந்த 2 தாம்பாளத்துக்கு வரோன்னு நினைக்கிறேன். மாங்காய் உடையாமல் இருக்குது பார்த்தங்களா. வேக வைக்கக்குள்ள ஒரு கரெக்டாக 5லேருந்து 6-7 நிமிஷம் வச்சா போதும். ஒரு 10 நிமிஷம் விட்டால் கூட அது ரொம்ப வெந்து போயிடும். எல்லாத்தையும் வச்சுட்டு காட்டுறேன். மாங்காய் 2 தட்டுக்கு வந்துருச்சுமா. பார்த்தங்களா, ஒரு தட்டு 2 தட்டு 4 மாங்காய் இருக்கிறதுனால 2 தட்டுக்கு வந்துருச்சு. இந்த சீனி தண்ணி பாக்கி நிமிர்ந்துருக்கு. இதை வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றி அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். 2 பேருக்கு ஜூஸ் போடலாம். இதை வெயிலில் காய வச்சிடலாம். பாருங்கம்மா, அதுங்களா இது நான் இப்போதைக்கு இந்த பீங்கானில் எடுத்து வைக்கிறேன். பீங்கான் கோப்பையில் எடுத்து வைக்கிறேன். இது வந்து ஒரு பாட்டில் ரெடி பண்ணி அதில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டாக்கா பசங்க கேட்கக்குள்ள இந்த ஸ்வீட்டு மாங்காய் எடுத்து கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி விடுங்கம்மா வீடியோவை. அப்போ தான் மற்றவங்களுக்கு போகும். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.